Hi families, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா என்னோட பூஜா ரூம் டூர் தான் பார்க்க போறோம். சோ ரொம்பவே சிம்பிளா இருக்கும், குட்டியா தான் இருக்கும். ரூம் கிடையாது. ஒரு பக்கம் அதாவது ஒரு மூலையில தான் நாங்க வந்து வீட்லயே வந்து ஸ்டாண்ட் மாதிரி அடிச்சு தான் பூஜா ரூம் வச்சிருக்கோம். சோ அதோட டூர் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்து இந்த ரூமோட என்ட்ரன்ஸ். இங்கே வந்து ஒரு திரை போட்டிருக்கோம். அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா ரைட் சைடில் வந்து ஒரு ரூம் மாதிரி கட்டில் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி பேசஸ் இருக்கும். அங்கே கட்டில் போட்டிருக்கோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த ஜன்னல் வந்து மேற்கு பக்கம் இருக்கிற ஜன்னல் தான். இந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒரு உடன் பீரோ வச்சுருக்கோம். இந்த சைடில் என்னோடய டெய்லர் மிஷின் வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டீஸோட ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கோம். அப்படியே போனோம் அப்படின்னா ஒரு தெற்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும். அப்படியே அங்கேருந்து வந்து அஷ்டலட்சுமிகள் படம், அப்புறம் வந்து எங்களோட குலதெய்வம் கள்ளழகர் ஃபோட்டோஸ், அப்புறம் வந்து ஸ்ரீ சக்கரத்தோட ஃப்ரேம் வச்சுருக்கோம். அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா பெருமாள், லக்ஷ்மி, பத்மாவதி தாயார் இருக்க மாதிரி. இந்த படம் வந்து திருப்பதியில் தான் நாங்கள் வாங்கினோம். அதுக்கு கீழே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு தனி கொடுத்தனம் வரும்போது இந்த பெரிய ஃப்ரேம் வந்து வாங்கினோம். ஸோ 5 சுவாமிகள் இருக்கிற மாதிரி. நம்ம எந்த ஃபோட்டோஸ் வாங்கினாமே வந்து அதில் வந்து சுவாமி வந்து சிரிச்ச முகத்தோடு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கணும். ஸோ இது வந்து நாங்கள் தேய்பிரை அஷ்டமி கோயிலுக்கு போகும்போது காலபைரவர் ஃபோட்டோ கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்து நாங்கள் பூஜை ரூம் வச்சுப்போம். இன்னைக்கு அடுத்து வந்து வாராகி அம்மன் வந்து வடக்கு பார்த்து தான் வச்சுருக்கோம். அது பக்கத்தில் வந்து குலதெய்வ கலசம், அதுக்கு பக்கத்தில் வந்து உப்பு பானையும், அதுக்கிட்ட வந்து பஞ்சபாத்திரத்தில் வந்து தீர்த்தம் தான் வச்சுருக்கோம். பெரிய கஜலட்சுமி விளக்கு வந்து அம்மா வீட்டிலேருந்து கொடுத்தது. இந்த சின்ன கஜலட்சுமி விளக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தது. அப்புறம் ஒரு பவுலில் வந்து பச்சரிசி நிரப்பி 2 வேல் வச்சுருக்கேன். அந்த வேலில் வந்து எலுமிச்சை லெமன் குத்தி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு. அப்புறம் இந்த சைடு வந்து லக்ஷ்மி விநாயகர், நடுவில் வந்து குட்டி பெருமாள். இது வந்து நான் மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வேலுமே வந்து நான் மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு வந்து அழகாக ஒரு நெய் விளக்கு வச்சுட்டு கோமாதா சிலை வந்து இதுவுமே வந்து நான் திருப்பதியிலேருந்து வாங்கினேன். அப்புறம் 2 குட்டி குத்து விளக்கு. அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு மண் அகல், பெரிய அகலில் மகாலட்சுமிக்கு பிடித்தமான கண்ணாடி, சோழி, கோமதி சக்கரம், 500 காசு, மஞ்சள் கிழங்கு, இந்த பொருளெல்லாம் போட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ மகாலட்சுமி காசுமே போட்டு அதில் வச்சுருக்கேன். இப்படி வைக்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் வந்து இருக்கும். ஸோ அது கீழே வந்து ஒரு குட்டி ஸ்டாண்டு வச்சு அங்கே வந்து ஒரு குட்டி பிள்ளையார். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கே வந்த பிள்ளையார். அவங்க பக்கத்தில் வந்து தாளம்பு குங்குமம். அப்புறம் வந்து சாய்பாபாவுக்கு வந்து ஒரு மணப்பலகை வச்சு அது மேலே ஒரு தட்டு வச்சு பச்சரிசி போட்டு சாய்பாபா வச்சுருக்கு. அவங்களுக்குமே அழகாக வந்து ஒரு விளக்கு வச்சுட்டேன். அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு பிளேட் வச்சு பச்சரிசி போட்டு குபேரர் வச்சுருக்கேன். பக்கத்தில் ஒரு மணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம வீட்டோட குட்டி பூஜா ரூம். இந்த சைடு வந்து சுவாமிக்கு போடுற பூலாம் வந்து நான் இந்த பேக்கில் வந்து போட்டுப்பேன். கீழே தான் வந்து நான் பூஜை பண்ணுவேன். ஸோ இந்த மணப்பலகையை யூஸ் பண்ணி தான் நான் வந்து எந்த பூஜையுமே, மகாலட்சுமி பூஜை எந்த பூஜையுமே பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்புறம் கிச்சனில் வந்து நான் அன்னபூரணி வச்சுருக்கேன். 2 பிள்ளையார் விளக்கு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பித்தளை பவுலில் அரிசி ஃபுல்லாக பச்சரிசி, துவரம்பருப்பு, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அதில் வந்து அம்மனை உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு விளக்கு. ஸோ குட்டியாக ஒரு அகல் விளக்கில் வந்து பிரசாதம் ஏதாவது வச்சுப்பேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். பாய்.